2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல். திரு ஸ்டாலின் கணக்கு போடுறார். 200 தொகுதியில் திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பெரிய நாக்குப்பாளையத்தில் வந்து பாருங்க. மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. இங்க இருக்கின்ற எழுச்சி குரல் வெற்றியின் அடித்தளம். ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோன்னு இருப்பாப்புல பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. அடுத்து வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்திலே 10 இடங்களில் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. மறந்து விடாதீங்க. நீங்க ஆட்சியில் வேணா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சி நடக்குது. உங்க கட்சிக்கு, உங்க கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. ஆக நாடாளுமன்ற வேறு, சட்டமன்ற வேறு. சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுவும் கவுண்டம்பாளையம் தொகுதி அண்ணா திமுக கோட்டை.